ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A&E பிக்சர்ஸ் சேனல். ஹர்ஷா குமார் அவர்கள் எழுதிய தேவையெல்லாம் தேவதையே கதையை அபிநயா நாகராஜ் ஆகிய என்னோட குரலில் கேட்க போகிறீங்க. கதை கேட்க ரெடியா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 3. கல்லூரியில் சென்று கிளாஸில் அமரும்போது ஜெய்தேவா அமர்ந்த பெஞ்சின் அருகில் உள்ள பெஞ்சில்தான் தர்ஷினியும் அமர்ந்து கொண்டாள். அன்று முதல் நாள் என்பதால் ஃப்ரெஷர்ஸ் டே தான் நடந்தது. சீனியர் ராகிங் சீரியஸாக இல்லாமல் ஃபன்னாக தான் சென்றது. அங்கிருக்கும் சீனியரில் ஒருத்தி எழுந்து தர்ஷினியின் அருகில் வந்தாள். தர்ஷினி மற்றும் அவள் அருகில் இருக்கும் மற்ற 3 மாணவிகளிடம் கேட்வாக் நடக்க சொல்லவும் தர்ஷினி சிறிது பயத்துடன் எழுந்து தேவாவை பார்க்க தேவாவும் அவளை தான் பார்த்தான். ஏம்மா, பயப்படாம வாமா, கேட்வாக் பண்ணு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான். நாளைக்கு உங்கள் காலேஜ் மெமரிஸில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். இந்த நிமிஷத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நீங்களும் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ராகிங் செய்ய தான் போகிறீங்க, வாங்க என தர்ஷினியுடன் சேர்ந்து அந்த 3 மாணவிகளையும் எழுப்ப 4 பேரும் சிறிது தயக்கத்துடன் கேட்வாக் செய்து காட்டினர். தேவாவின் கண்கள் வெட்கமும் பயமும் கலந்து நடந்து வரும் அவளின் முகம் கண்டு சிரித்தபடி ரசித்து கொண்டிருந்தான். இதுவரை அவளின் பயந்த முகத்தை அவன் பார்த்ததில்லை. தைரியமாக அடிவாங்கி வந்து அமர்ந்து விடுவாள். இவனுக்கு தான் வலிக்கும். வெக்கமென்றால் என்னவென்று கேட்கும் குணமுடையவள். ஆனால் இன்று அவள் முகம் பார்த்து அவனுக்கே சிரிப்பு வந்துவிட வாய்விட்டே அழகாக சிரித்து விட்டான். அனைவரும் கரகோஷம் எழுப்பி மகிழ்ச்சியில் சத்தம் போட தர்ஷினி கேட்வாக் செய்து முடித்த பின் நடுக்கத்துடன் வேகமாக வந்து தேவாவின் அருகில் அமர்ந்து அவன் கைகளை இறுக பற்றி கொண்டாள். தேவாவும் அவள் கை மீது தன் கையை வைத்து அழுத்தி சமாதானம் செய்து நடுக்கத்தை குறைத்தான். தேவா அவளிடம், வெக்கப்படுறப்ப கூட அழகா தாண்டி இருக்க என்ற உண்மையை வாய்விட்டே கூற அதையும் அவள் கேலியாக எண்ணிக்கொண்டு அவனை மூக்கு சிவந்து விடைக்க முறைத்தாள். அவள் இயல்பாக பழகுவதால் தேவா தன்னை ரசித்து சொல்லும் சில விஷயங்களை கூட கிண்டலாக தான் எடுத்துக்கொள்வாள். அதில் இருக்கும் உண்மை நிலையை அவள் அறியவில்லை. அறிந்திருந்தால் பிற்காலத்தில் அவனுக்கு வலி வேதனையை கொடுக்க போவதை முன்கூட்டியே தடுத்திருக்கலாம். ஏண்டி வண்டு, எங்கள் 2 பேரையும் என்னமா பேசி பேசி சாவடிக்கிற? அங்கே போய் உன் பேரு ஊற சொல்ல சொல்லி மயக்க கொடுத்தா நடுங்கிற, சரியான தொட நடுங்கி வண்டினி என சீண்டி பார்க்க தர்ஷினி சற்று இன்னும் தேவாவை நெருங்கி அமர்ந்தவள் அவனுக்கு பக்கத்தில் இருக்கும் ஜெய்யை முறைத்து பார்க்க அவளின் வாசம்தான் தேவாவை மேலும் கிறங்கடித்தது. உன்னை இப்போ கூப்பிடுவாங்க, அப்போ தெரியும் உனக்கு, போடா தின்னி பண்டாரம் என கிண்டல் அடிக்க மாற்றி மாற்றி இருவரும் வம்பிழுத்து கொண்டனர். தர்ஷினியின் ஒரு கை மட்டும் தேவாவின் கைக்குள் இருந்தது. அங்க இருக்கும் பசங்களை அழைத்து பாட்டு போட்டு ஆட்டம் போட சொல்லவும் தேவா ஜெய் என அனைவரும் எழுந்து சென்று குத்தாட்டம் போட அன்று நாளே சந்தோஷமாக தான் சென்றது. கல்லூரி முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது தேவாவுடன் ஏறி பைக்கில் அமர்ந்தவள் எப்போதும் போல நான் ஸ்டாப்பாக பேசி அவன் காதில் ரத்தம் வர வைக்க காதை குடைந்து கொண்டு தன் வண்டியை ஓட்டி சென்றான் தேவா. அவள் வீடு வந்து இறங்கியவள், பைடா, பார்த்து போ, நாளைக்கு வந்துரு என வீட்டுக்குள் சென்றதும் தான் அவன் வண்டியை எடுத்தான். வீட்டிற்கு சென்றவன் தன் தாய் கலாவதியிடம் இன்று நடந்த அனைத்தையும் ஒப்பித்த பிறகுதான் தன் அறைக்குள் சென்றான். ஒரு கபோர்டை திறக்க அதில் அடிக்க வைக்கப்பட்டிருந்த கிரீட்டிங் கார்ட்ஸும் பல கிஃப்ட்ஸும் அவனை பார்த்து பல்லிழிக்க அதற்கு பக்கத்தில் இருக்கும் டைரியை எடுத்தவன் இன்று தன்னவளுடன் நகர்ந்த நாட்களையும் அவள் தன் கையை பிடித்து அமர்ந்திருந்தது அவளுக்கே உரித்தான வாசனை ஸ்கூல் காலத்திலிருந்து இன்று வரை மாறாமல் இருப்பது வரைக்கும் ஒன்று விடாமல் எழுதியவன் முன்பக்கம் புரட்டி பார்க்க அதில் அவளின் அழகான புகைப்படம். தனக்கு இருக்கும் காதலை அவளிடம் மறைக்க போராடியவனால் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியவில்லை. அவளிடம் தன் எண்ணத்தை சொன்னால் எங்கே தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயமும் ஆட்கொள்ள தனது காதலையும் அவளுக்காக பார்த்து பார்த்து வாங்கியவற்றையும் அந்த கபோர்டில் அடுக்கி வைத்து தன் காதலை வெளிப்படுத்தி கொண்டான். ஒரு முறை 12th படிக்கும்போது பள்ளி விடுமுறை நாளில் தர்ஷினியும் ஜெய்யும் சேர்ந்து தேவாவின் வீட்டிற்கு பிராக்டிகல்ஸ் நோட் வாங்க சென்று நிற்கவும் தேவாவின் அப்பா அவன் தனது ரூமில் அமர்ந்து ரெக்கார்டு எழுதுவதாக சொல்ல சரி என தாழ் போடாத அந்த அறைக்கு இருவரும் கதவை திறந்து கொண்டு சென்று பார்த்தபோது தேவா தன் அறையில்தான் இருந்தான். ஏதோ மும்முரமாக எழுதியபடி இருந்தவன் அவர்களின் வருகையில் திடுக்கிட்டு தூக்கி போட தன் கையில் இருக்கும் டைரியை மூடி வேகமாக ஓடி தன் கபோர்டில் வைத்து பூட்டி சாவியை மறைத்து வைக்கவும் தர்ஷினியும் ஜெய்யும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள
தேவா நிலைமையை சரி செய்யும் பொருட்டு, நீங்கள் எங்கடா இங்கே ரெக்கார்டு எழுதலையா என பேச்சை மாற்ற முயற்சிக்க தர்ஷினி விடுவதாய் தெரியவில்லை. அது இருக்கட்டும், நீ இப்போ எங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு டைரியை கொண்டு போய் மறைச்சியே, அது என்னன்னு மரியாதையாக சொல்லிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற என மூக்கு விடைக்க மிரட்ட, தேவா லூசு, அது சும்மா ட்ரா பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் வந்ததும் அதை பார்த்து சிரிப்பீங்க, அதான் ஓடி போய் மறைச்சு வச்சேன் என அசடு வழிந்து நின்றான். அதை இருவரும் நம்பவில்லை என்பது அவர்கள் பார்வையிலேயே புரிந்தது. ஜெய்க்கு மட்டுமே ஏதோ ஒன்று புரிய, திருந்த மாட்டான் போல என்று அமைதியாக விட்டுவிட்டான். தர்ஷினி அந்த கபோர்டை இழுத்து பிடித்தபடி, ஒழுங்கா சாவிய கொடு, இதில் என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் என விடாப்பிடியாய் நின்றாள். எங்கே அவள் பார்த்து விடுவாளோ என்ற பயத்தில் அவனுக்கு மனது பதற ஆரம்பித்தது. அடிவயிற்றில் பயப்பந்து உருள, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வாண்டே, போ, நாளைக்கு எழுத வேண்டிய ரெக்கார்டு எழுதுகிற வழியை பாரு என விரட்டுவதில் குறியாக இருந்தான். ஏ குடு சாவிய குடு என அவன் கையில் இருந்த சாவியை பிடுங்க அவன் அருகில் வர, முடியாது போடி என நகர்ந்து சென்றான். அவன் அந்த அறையை சுற்றி சுற்றி வர அவளும் அவன் பின்னால் துரத்தி செல்ல, இன்னைக்கு சிக்கனான் சிவனாண்டி என்ற ரீதியில் ஜெய் கட்டிலில் அமர்ந்து நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் பின்னால் கையிலிருந்த சாவியை எப்படியோ பிடுங்கிவிட்டாள். எங்கே கபோர்டை திறந்து விடுவாளோ என்ற பயத்தில் தர்ஷினியை பிடித்து தேவா ஒரே அடியாக தள்ளிவிடவும் அவள் பேலன்ஸ் இல்லாமல் சென்று கட்டிலின் பக்கத்தில் விழுந்து வாரினாள். அவள் விழுந்ததும் தேவாவிற்கு பதட்டத்தில் என்ன செய்வது என்று புரியவில்லை. கீழே விழுந்த தர்ஷினியின் கை முட்டி அடிபட்டுவிட வலியில் முகம் சுணங்கி கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள். தேவாவிற்கு தான் அவள் கண்ணீரை கண்டதும் மனது ரணமாய் வலித்தது. அவள் அருகில் சென்று, சாரிடி என தூக்கப் போக அவள் அவனை கை நீட்டி தடுத்தவள் கோவத்துடன் அங்கிருந்து எழுந்து சென்றுவிட பாவமாய் ஜெய்யை பார்த்தான். என்ன இளவடா அதில் வச்சிருக்க, சாவியை கொடு என ஜெய் புடுங்க பார்க்க அவனிடமும் தேவா சாவியை தரவில்லை. தலையை தொங்க போட்டு நின்று கொண்டான். டே என்னடா, வண்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் வச்சிருக்கியா என கேட்க தேவா பரபரப்பாய் முகத்தை வைத்தபடி ஆமாம் என்று தலையாட்டினான். ஏண்டா அன்னைக்கு அவளை லவ் பண்ணலன்னு சொன்ன, இப்போ என்ன இதெல்லாம் என கேட்க தேவா பதில் சொல்லாமல் இருக்கவும் கடுப்பான ஜெய் அவன் கையிலிருந்து சாவியை விடுக்கென பிடுங்கி ஜெய் அந்த கபோர்டை திறந்து பார்க்க அதில் அவளுக்காக வாங்கிய பொருட்களை பார்த்ததும் அந்த டைரியை எடுத்து பார்த்ததும் தேவாவின் முகத்தை உற்று நோக்கினான். ஏண்டா முன்னாடி பெரிய இவனாட்டும் அவளை லவ் பண்ணல, சும்மா அஃபெக்ஷன்னு சொன்ன, எது உண்மை இப்போ சொல்லு என ஜெய் அவனை நெஞ்சில் கை வைத்து தள்ளவும் தேவா கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஜெய், அவளை முன்னாடி இருந்தே லவ் பண்ணுறேன்டா, எங்கே நீ அவசரப்பட்டு அவகிட்ட சொல்லிடுவியோன்னு பயந்து தான் உன்கிட்ட போய் சொன்னேன். நீ சொன்னாலோ நான் சொன்னாலோ கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுவா, இப்படியே பேசிக்கிட்டே கூட இருந்துடுறேன், ஆனால் என்னை விட்டு அவள் போயிட்டா நான் தாங்க மாட்டேன் என அழவும் தான் ஜெய்க்கு அவன் காதலின் தீவிரம் தெரிந்தது. இதுவரை சிறுவயதில் தோன்றும் பப்பி லவ் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவன் கண்ணீரில்தான் அவளின் காதல் ஆழம் புரிய அமைதியாக நின்றான். அவனின் வலி ஜெய்க்கு புரிந்து போனது. தேவா அவனிடம், ப்ளீஸ்டா, நீயும் எதுவும் சொல்லிடாத, இது என் மேலே சத்தியம் என அவனின் கையை பிடித்து தன் தலை மீது வைக்க சரி என்றான் ஜெய். இங்கே பாரா, நம்ம காலேஜ் ஒட்டுக்காதானே படிப்போம், அப்பாவாச்சும் அவகிட்ட உண்மையை சொல்லிடு, இப்படியே மறைச்சு வச்சு பைத்தியம் ஆகிறாத, என்ன புரிஞ்சுதா என்றதும் தேவா சரி என தலையாட்டினான். இப்போ வா, அவளை போய் சமாதானப்படுத்துவோம். தேவாவை அழைத்து கொண்டு தர்ஷினியை பார்க்க சென்றான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம A&E பிக்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டியர்ஸ். அண்ட் கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.